உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெருமை கொள்கிறேன், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நான் இருப்பதோ சிவகாசி, ஆனால் உலகெங்கும் நான் உங்களை பார்ப்பதற்கு, என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்பதற்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தான் மிக மிக உதவியாக இருக்காங்க. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் ஓனர்களுக்கும் அதே போல் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் பணிபுரியும் நம்மளுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை நான் மறுபடியும் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நம்ம இப்போ பார்க்க போகிற செயல்பாடு என்ன, இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கொட்டி கொடுக்கும் குரு பகவான் அனைவருக்குமே கொட்டி கொடுக்க அவர் தயாராக இருக்கார். அள்ளி எடுக்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன, முன்னேற்றம் என்ன, என்னென்ன விஷயங்கள்ல குரு பகவான் கொட்டி கொடுக்க போறாரு, என்னென்ன பாவகங்களை உங்களுடைய ராசிக்கு பார்க்க போறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வீடியோ சனி பயிற்சி வீடியோவுக்கு அமோகமான வரவேற்பு, அமோகமான ஆதரவு இருந்துச்சு. நான் நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்கு இத்தனை ஆதரவுகள் கொடுத்துருக்காங்க, நம்ம கணிச்ச கணிப்பு கரெக்டு அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு உண்மையாகவே நிறைய இருந்துச்சு. இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு உள்ள நுழைகிறார். கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவு 10 மணிக்கு, அதாவது இரவு 10:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார். ஸோ அவர் நுழைவது மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். மன மகிழ்ச்சிகளை சிறப்பாக பெறக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசி 7.5 பிணியிலிருந்து விடுபட்ட ராசி மகர ராசி. இப்போ குருவின் ஆதிக்கத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு விஷயம் இருக்கும். நம்ம மற்றவர்களுக்காக அதிகமாக உழைக்கிறோம், மற்றவங்கள் மீது அதிக அன்பு காட்டுறோம், அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும், அவங்களுடைய அழுத்தங்களையும், அவங்களுடைய கவலைகளையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளை அவங்க மதிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் மதிக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். இதுதான் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இந்த மகர ராசியில் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக இந்த சனி பயிற்சி வீடியோ நம்ம போட்டதில் அதிகமான கால்ஸ், நிறைய கால்ஸ் வந்துச்சு. எல்லா ஊர்களிலிருந்து, எல்லா நாடுகளிலிருந்து கால்ஸ் அதிகமாக வந்துச்சு. இதில் மகர ராசியில் மறக்க முடியாத நேயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நேயர்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் மறுபடியும் பேசுகிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்லேருந்து ஒரு அம்மா பேசுனாங்க. தம்பி, நீ மகர ராசிக்கு வீடியோ போட்ட தம்பி, அந்த வீடியோ அப்படியே என்னுடைய மகனுக்கு அப்படியே பொருந்துதுயா, ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகலை. சனி பயிற்சி வீடியோ நான் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் பார்த்தேன், நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகலை. நீங்கள் சொல்லியிருந்தீங்க வேலையை விட்டுட்டு வந்துடுவார் என் மகன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வேலையை விட்டுட்டு அவர் வந்துட்டார். இப்போ வேலை வாய்ப்பு நீங்கள் கிடைக்க போகுதுன்னு சொன்னீங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா, திருமணம் நடக்குன்னு வேறு சொல்லியிருக்க, உண்மையே நடந்தால் எனக்கு சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு வாழ்த்து சொன்னதுக்காண்டியே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 கால் பண்ணியிருப்பாங்க. நானும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபோன்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கனால வெயிட்டிங்கில் அதை கண்டுக்கிற கிடையாது. ஏன்னா வேறு வழியில் இல்லை. நம்ம ஜாதகம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், ஜாதகம் சொல்லுவது மட்டுமே முழு கவனம் செலுத்தணும். ஓகேவா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு தம்பி அர்ஜென்ட் அட்டன் அப்படின்னு போட்டுவிட்டாங்க. அப்புறம் தான் முத இத்தனைக்கும் அந்த அம்மா எனக்கு முத கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ எனக்கு என்னடா இப்படி போட்டோன்னே நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பவங்களும் கால் பண்ணால் அம்மா அப்படியே அவங்க வாழ்த்தை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மகர ராசிக்கு நம்ம சனி பயிற்சி வீடியோ ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் போட்டதுனால பல நபர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காகவே கால் பண்ணாங்க. இதில் இந்த அம்மா எனக்கு மறக்க முடியாத அம்மா. அதனால் அந்த அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கினேன். அம்மா நான் சொல்லட்டுமா அப்படின்னே. தாராளமாக சொல்லிக்கையா, நீ உண்மையாக தானே சொல்ல போகிற அப்படின்னாங்க. ஸோ அந்தளவுக்கு சந்தோஷம். ஸோ அப்படிப்பட்ட மனதால் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்ட மகர ராசி நேயர்களுக்கு கொட்டி கொடுக்க வரப்போகிறார்
குரு பகவான் என்று உறுதியாக சொல்ல முடியும். கொட்டி கொடுக்க குரு பகவான் வரப்போகிறாங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். இது எதன் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 6ல் தான் குரு உட்காந்துருக்காரு. இப்போ 6ஆம் இடத்துல குரு உட்காந்தா எப்படியா கொட்டி கொடுப்பாரு? நீங்கள் சொல்வது நாங்கள் நம்ப முடியலையே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலம் நடந்த உண்மைனா, நான் சொல்ல போகிற இந்த விஷயமும் உறுதியாக நடக்கும். எப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், உங்களுடைய தொழில் ஸ்தானமான துலாம் ராசியை பார்க்காரு. அப்போ தொழில் 10ஆம் இடங்கிறது தொழிலும் வரும், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ப்ரொமோஷனுக்குரிய விஷயமும் இருக்கும். ஸோ அப்போ 10ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வேலையில் இடமாற்றம் பெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. இருக்கிற தொழிலை மேன்மைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது என்ன சொல்லணும்னா, பொருளாதார தடையை உடைச்சு பொருளாதாரத்தில் ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு. கடன்னு முன்னேறலாம், சிறப்பாக வாழ்கிறாயா அப்படின்னு சொல்லி இனிமேல் மகர ராசிக்காரங்களை எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் பட்ட பாடு, அதாவது உங்களுடைய உண்மையான உழைப்பை போட்டும் உண்மையாக நீங்கள் இருந்தும் அதற்கு மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் மனசால பட்ட கவலைகளை, உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து தான் சனி பகவான் மாற்றத்தையே கொடுக்காரு. இப்போ குரு பகவான் அந்த மாற்றத்தை கொடுக்காரு. 7.5 பிணி விலகல் குருவின் பார்வை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. குடும்ப ஒற்றுமையை கொடுக்க போகிறது. குடும்பத்தில் கவலைகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து ஒரு அற்புதமான விஷயமா இருக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுக்க போகிறார். குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான துலாம் ராசியை பார்க்காரு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான தனுசு ராசியை பார்க்காரு, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான கும்பராசியை பார்க்காரு. ஸோ இந்த பார்வைகள் மூலமாக நிம்மதியான தூக்கம் இருக்கும், வெளிநாடு பயணங்கள் இருக்கும். வெளிநாடு பயணம் உறுதியாக மகர ராசிக்கு குரு பகவான் மூலமாக இருக்குது, சனி பகவான் மூலமாக இருக்குது, அடுத்து வரப்போகிற ராகு கேது பயிற்சி மூலமாகவும் இருக்குது. அப்போ அப்படியே அல்லாக்கா தூக்கிட்டு போய் உங்களை வெளிநாட்டில் போய் உட்கார வச்சு சுற்றுலாக்காண்டியாக போயிட்டு வருவீங்க. நீங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல. ஏன்னா எப்பவுமே யாருக்கு அதிக ஆசை இருக்கும்? போராடிக்கிட்டு கஷ்டத்தோடு இருந்துக்கிட்டு கவலையோடு இருந்துக்கிட்டு அதே இடத்துல உட்காந்து போராடிக்கிட்டே இருக்கவங்களுக்கு தான் என்ன தோணும்? எப்பயாச்சும் ஒரு வெளியூர் போயிட மாட்டோமா? எப்பயா நம்ம மனசில் நினச்ச இடத்த பார்த்துட மாட்டோமா? அப்படி எண்ணம் இருக்கும்ல. அந்த எண்ணத்தை யார் கொடுக்க போகிறா? குரு பகவான் கொடுக்க போகிறா. அந்த எண்ணத்துக்கு ஒரு திருப்தியை கொடுக்க போகிறது குரு பகவான் தான். அந்த அளவுக்கு கொட்டி கொடுக்க குரு பகவான் ரெடி. நீங்கள் அள்ளி எடுக்க நீங்கள் ரெடினா சனி பகவானும் சாதகமாக அமைச்சு கொடுப்பார். முன்னேற்றங்களை குரு பகவான் உறுதியாக கொடுப்பார். ஓகேவா? ஸோ பொருளாதாரத்தில் மாற்றம் இருக்குது, நிம்மதியான தூக்கம் இருக்குங்கிறத திரும்ப சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு குருவின் ஆதிக்கம் உங்களுக்கு நன்றாக இருக்குது. ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பானது உங்களுக்கு கோச்சார கிரக ரீதியாக எடுக்கப்பட்ட உண்மைகள். ஓகேவா? இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்குது. அப்போ சுய ஜாதகமும் உங்களுக்கு வலிமையாக இருந்தால் நான் சொன்ன அப்படியே நடக்கும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா, ஒரு தடவை கால் பண்ணி எடுக்கலனாலே எஸ்எம்எஸ் போட்டுருங்க. இல்லைன்னா முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டுருங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நான் கொடுத்துருவேன். அந்த டயத்தில் உங்களுடைய ஜாதக ரீதியான முழு பலன்கள், உங்களுடைய கேள்வி அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் உலகெங்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பேஜ் முடிஞ்சு, இப்போ செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய வைகாசிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அனைவருமே தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறவர்கள் உறுதியாக ஆதரவு கொடுங்க. ஸோ உங்கள் நண்பர்கள் யாரும் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் குறிப்பிட்ட டயத்தில் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்
உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கிளாஸில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் காத்திருக்கு. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.